வச்சுப்ப. என்ன பண்ண போற? தலை எடுத்துருவியா? அப்படியே செவுத்தோடவே வச்சு மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி சாவடிச்சிருவேன் தெரியுமா? என் மேல கை வைக்கிறியா? கை வைக்கிறது மட்டும் இல்ல, அடிச்சு கைய கால உடைச்சு தவிடுபடி ஆக்க முடியும். சாதி சங்கம்னு உன் பின்னால 4 பேர் நின்னா உடனே பெரிய ஆடிடுவ நீ. சைட்ல இருந்து சவுண்ட் விடுறதுக்கு ஆள் இருந்தா உடனே வட்டம் மாவட்டம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து பஞ்சாயத்து பண்ணி சட்டத்தையே கேவலப்படுத்துவீங்களா? அத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இத பார், காசுக்கு வேலை போறவன் இல்ல நானு. வருஷத்துக்கு 10 டிரான்ஸ்பர் 4 மெமோன்னு தான் என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கியா? வட்டம் மாவட்டம் செங்கோணம் முக்கோணம்னு எவனாவது வந்தான் வையே, உன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. எப்ப வந்தாலும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சார், எங்க மேலயும் எஃப்ஐஆர் போட்டுட்டீங்களா? அக்யூஸ்ட் நம்பர் 2 and 3ன்னு உங்களை தான் எஃப்ஐஆர்ல போட்டிருக்கேன். நீங்க இல்லாம மங்களம் பாட முடியாது. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும் இன்ஸ்பெக்டர். எப்ப வேணா பதில் சொல்ல தயாரா இருக்கேன். முதல்ல நீ வெளியே போக முடியுதான்னு பாரு. ஆள் கடத்தல், அட்டெம்ப்ட் டு மர்டர், அட்டெம்ப்ட் டு சூசைடுன்னு அத்தனை கேஸும் உன் மேல இருக்கு. பத்தாததுக்கு போன தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல நீயே உன் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர் இருக்கு. அதை வச்சு உனக்கு ஏற்கனவே மோட்டிவ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணன்னு வையே, 4 ஜென்மத்துக்கும் உனக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. ஜெயில் சாப்பாட்டுக்கு ரெடியாரு. மாப்பிள, சட்டம் ஒழுங்க பகச்சிக்காதீங்க மாப்பிள. நீங்க சும்மா இருங்க மச்சான். இந்த ஆளு கிருஷ்ணன் கொடுத்த காசுக்கு வாலாடுறான். எப்படியாப்பட்ட கேஸா இருந்தாலும் நம்ம சங்கத்து வக்கீல் வெளியே ஈஸியா கொண்டு வந்துருவார். வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். நீ அடங்க மாட்டையா? உழல்ல போய் ஜெயில் சோறு தின்னாதான் உன்ன மாதிரி ஆளுக்கு புத்தி வரும். ஐயா, நான் அப்பாவி, என்ன மட்டுமாவது விட்டுடுங்க ஐயா. அப்பாவியா நீ? இந்த கேஸ்ல A4 நீதாம்மா. லாக்அப்ல உட்கார வைக்காததால உன் மேல கேஸ் இல்ல நினைச்சியா? சட்டப்படி பொம்பளைங்களை லாக்அப்ல உட்கார வைக்கிறது தப்பு. அதனாலதான் உன்னை வெளியே உட்கார வச்சிருக்கேன். ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனே உனக்கு நேரா ஜெயில் தான். கவலையே படாத. என்னடா ராஜாராம், என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அப்போ நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதானா? நீ பயப்படாதக்கா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பார்க்க போறாரோ தெரியல. எங்கேயே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? என்னடா பண்ணி ஆனவன குத்த வச்சு உட்காந்துக்கிறேன். உன்னால குத்த வச்சு உட்காந்து எனக்கு முட்டையெல்லாம் வலிக்குதுடா. அம்மா, வக்கீல் சார், வெளியே எடுத்துலாம் இல்லைங்களா? கவலையே படாதீங்க சார். இப்பதானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஈஸியா பேசி வெளியே எடுத்துடலாம். கவலைப்படாதீங்க, வாங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம். நான் தான் ராஜாராம் சாரோட வக்கீல். அதான் நான் பார்த்தேன். மெயின் கச்சேரி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடா பக்கவாதியத்தை காணுமேன்னு யோசிச்சேன். இன்ஸ்பெக்டர், நீங்க ஒரு வக்கீல்கிட்ட பேசுறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா அட்வொகேட் எதுக்கு வருவாங்க? ஜாமீன்ல எடுக்கத்தான். அப்ப நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கொடுக்கறது கோர்ட்டோட வேலை. அது என் வேலை கிடையாதுல்ல. அது இருக்கட்டும், கிரைமோட லெவலை பொறுத்து நீங்க சொந்த ஜாமீன்லயே விடலான ரூல்ஸ் இருக்குல்ல? இருக்குதான். ஆனா இவங்க கிரைம் லெவல் அதிகமா இருக்கு. கட்டாய கல்யாணம், ஆள் கடத்தல், கூடவே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. வெளியே விட்டா திரும்பவும் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் இவரை கடுமையான கண்காணிப்புல வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த கிரைம இவர் பண்ணலன்னு வாதாட முடியாது. ஏற்கனவே இவர் பொண்ணை கடத்திக்கிட்டு போய் இதே மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிருக்காரு. நாங்களே இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்.
அப்ப இவர் எழுதி கொடுத்த லெட்டர் இன்னும் கைவசம் இருக்கு. அத கோர்ட்ல காட்டினா கோர்ட்ல பெயில் கிடைக்காது. அதனால சொல்றேன், உங்க நேரத்தை என்கிட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. கோர்ட்ல எப்படி வாதாடலான்னு பிளான் பண்ணுங்க. அதுல சார் இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்க மாட்டீங்க, அதனாலதான். அதெல்லாம் எப்பவோ பண்ணியாச்சு. வேணா ரைட்டர் கிட்ட சொல்றேன், ஒரு காப்பி வாங்கிட்டு போறீங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா? அவரை நான் பார்த்து பேசணும். தாராளமா பேசுங்க. வக்கீலுக்கு இல்லாத உரிமையா? கான்ஸ்டபிள், ஐயா. இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போய் உள்ள இருக்க ராஜாராம காட்டு. சரிங்க ஐயா, வாங்க. நன்றிங்க ஐயா. எழுந்துறேன். யோ சுப்பு, என்னையா சொல்றான் அந்த இன்ஸ்பெக்டர்? வக்கீல் சார் சொல்லுங்க. கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க சார். கையில நீங்க எழுதி கொடுத்த எவிடன்ஸை வேற வச்சிருக்காரு. கோர்ட்டுக்கு போனாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அட போயா, கோர்ட்டு கேஸ்னுட்டு. ஏன் சுப்பு, என் பேரை சொல்லி அந்த மினிஸ்டர் எம்பியும் போய் பாத்தியா? சங்கத்து ஆளுங்களை பார்த்தா விஷயம் டக்குன்னு முடிஞ்சிருமையா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல உங்க சங்கத்து ஆளுங்களை தான் போய் பார்த்தேன். அதுக்கு அவனுங்க கேக்குறானுங்க, அந்த ராஜாராமுக்கு அறிவே கிடையாதா, திருந்தவே மாட்டானான்னு என்ன பார்த்து கேக்குறாங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏன்னு எல்லாருக்கும் போனை போட்டேன். ஒருத்தரும் போனை எடுக்கலையே. என்னையா சொல்ற? அட மினிஸ்டர் விடுங்கய்யா, இந்த வட்டம் வார்டு கவுன்சிலர் அவங்களுக்கும் போனை போட்டேன். ஒருத்தர் கூட போனை எடுக்கவே இல்லையே. ஐயா, இதுவே தேர்தல் நேரமா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா ஐயா? யோ, அதுக்காக தேர்தல் வர வரைக்கும் நாங்க உள்ளே இருக்க முடியுமா? ஐயா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா, உங்க ஜாதி சங்கக்காரங்க ரொம்ப 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 மோசம்யா. என்ன கிண்டல் பண்றானுங்க, என்ன நக்கல் பண்றானுங்க. அதான்யா, வாழ்க்கையில ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டோன்னு வச்சுங்க, நாயை விட கேவலமா மதிப்பாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாத்தியா, எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணும்னு ஓடி ஓடி வந்து பார்த்தானுங்க. இப்ப மொத்தமா சேர்ந்து என்னை கைவிட்டானுங்களா? இருக்கட்டும்யா, இருக்கட்டும். இந்த ராஜாராம் எவனையும் நம்பி இந்த ஊருக்கு வரல. தனியாளா வந்த, தனியாளா உழைச்ச, தனியாளா முன்னேறின. இப்ப நான் வெளியே வரதும் தனியாளாவே பாத்துக்கிறேயா. அப்போ நம்ம கதி அதோ கதி தானா? அரசியல் செல்வாக்கு கைவிட்டான்னா நம்ம கையில பணம் இருக்குல்ல, அது நம்ம வெளியே வர உதவி பண்ணும். யோ வக்கீலு, என்ன செலவானாலும் சரி, நாங்க உடனே வெளியே வரத்துக்கு நீதான் ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டேன். என்னால முடிஞ்சதை பண்றேன் சார். ஐயா, எல்லாரும் உங்களை கைவிட்டதுக்கு அப்புறமா நான் மட்டும்தான் உங்களுக்கு விசுவாசமா உங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். எந்த காரணத்தை கொண்டு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. இந்த ராஜாராம் நம்பினவங்களை எந்த காலத்திலையும் காட்டி கொடுக்க மாட்டாயா. ஏற்கனவே அந்த கிருஷ்ண குடும்பத்துல அவங்க கூடவே யாரோ இருந்துகிட்டு உங்களுக்கு உழவு சொல்றதா நம்பிட்டு இருக்காங்க. போதா பிறகு அந்த அம்மாவை கடத்திருந்தா கேஸ் வேற ஆயிடுச்சு. ஐயா, இப்ப யாரு கடத்தினதுன்னு கேட்டா என்னையா சொல்லுவீங்க? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்யா. இல்லையா, இப்ப இங்க நம்ம பாதுகாப்பா ஒரு கேம் ஆடி ஆகணையா. இல்லைன்னா போலீஸ்காரங்க நான் தான் உமாவை கடத்திருந்தா என் மேல கேஸை போட்டுருவானுங்க. நானும் உள்ள வந்துட்டுனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வய இருக்க மாட்டான், பாத்துங்க. இப்போ இதுக்கு என்னதான் பண்ண சொல்ற? ஐயா, சூப்பரா ஒரு ஐடியா சொல்றேன். சம்பந்தம் இல்லாத ஒரு 4 ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவங்க தான் உமாவை கடத்திருந்தா சொல்லி சரண்டராக சொல்லிடுவோம். அதுக்கு ஆகிற செலவு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதியா. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க யாரு கடத்தினாங்கன்னு நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, அது எனக்கு காப்பாயினியா, பாத்துங்க. அதுக்கும் நீ ஏன் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி சரண்டராக வச்சிரு. சரிங்கய்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் புறப்பட்டுங்களா? கோர்ட்டு கேஸ் எல்லாம் நீயே பாத்துக்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரட்டுங்களா? சரி, வரேன் பெரியவரே. நன்றிங்கய்யா. வரேன் இன்ஸ்பெக்டர். அப்பா உட்காரடி, உட்கார்றா. என்ன மிஸ்டர் ராஜாராம், என்னவோ மினிஸ்டர்னு சொன்ன, ஜாதி சங்கன்னு சொன்ன, பவர்னு சொன்ன, உன்னையும் காணுமே. என்ன பவர் கட் ஆயிடுச்சா?
நவ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதுக்காக மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்காம இருக்காதீங்க. ஒழுங்கா நேரத்துக்கு தவறாம மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்துக்குவேன் டாக்டர். நேத்து நைட்டு கல்யாண பரபரப்புல என்னவோ மாத்திரை எடுத்துக்க மறந்துட்டேன். அதான் டாக்டர். கல்யாண மாதிரி டென்ஷனான நேரத்துல தான் மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கணும். இனிமேலாவது கேர்ஃபுல்லா இருங்க. சரி. டாக்டர் சார், இன்னைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிக்கங்க. கவுண்டர்ல பில் பே பண்ணிடுங்க. தேங்க்யூ டாக்டர். It's okay. ரொம்ப நன்றி Okay. டாக்டர். டேய் சரவணா, இந்த பில் பே பண்ணிட்டு மருந்து வாங்கிட்டு வந்துருங்க. மாப்ள, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீங்க போய் பாருங்க. அவந்திகா, சம்பந்தி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். டேய் நடராஜ் வா. வாங்க. உமா உமா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? அவந்திகா அம்மா வந்திருக்காங்க. பாத்து பாத்து. ஐயோ, என்ன நீங்க? சம்பந்தி அம்மா, என்ன இது? ஏன் அழறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. அந்த மனுஷன் உங்களை கடத்திருக்காருன்னு தெரிஞ்சதும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் சம்பந்தி. அவர் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவுதான் போராட முடியும்? சண்டை போட்டு அழுது கெஞ்சி எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் சம்பந்தி. அவரை என்னால மாத்தவே முடியல. நீங்க பழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. அவரெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல சம்பந்தி. சம்பந்தி அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. வேற எப்படி பேச முடியும் ஆண்டி? பெத்த பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு இவ்ளோ வேலை பார்த்திருக்காரு. நட்ராஜ் மாமா எவ்வளவு நல்லவர்னு அவருக்கு தெரியாதா? இப்படி ஒரு நல்ல மனுஷனை விட்டுட்டு ஒரு பொறுக்கிக்கு என் அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையை நாசமாக்க பார்த்தாரே. அவர்லாம் நல்லா இருப்பாரா? அது மட்டும் இல்லாத, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு தாலி ஏறதுக்கு முன்னாடி தூக்குல தொங்குற வரைக்கும் போனார் அத்த. சரியான நேரத்துல போலீஸ் மட்டும் கதவை உடைச்சு அவரை காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கும் அத்த. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மனுஷனே இல்ல. உங்களை கடத்துற வரைக்கும் போனவரு உங்களை கொலை பண்ண கூட துணிஞ்சிருப்பாரோன்னு நினைச்சேன் சம்பந்தி. உண்மையிலேயே அவரை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவர் அப்படியெல்லாம் பேசாதீங்க சம்பந்தி, பேசாதீங்க. அவந்திகா, பூமிகா, என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பா. அவரை இப்படி பேசுறது தப்பு. அதை கேட்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் என்ன எப்படி வேணும்னாலும் நினைச்சிருக்கலாம். நான் அவர் அண்ணனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். பெத்த பொண்ணு தனக்கு எதிரா போயிட்டாலேங்கிற ஆத்திரம் இல்ல, தான் நினைச்ச மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்க முடியாம போச்சுங்கிற கௌரவ பிரச்சனை. ஒரு பதட்டத்துலதான் அப்படியெல்லாம் பண்ணிருப்பாரு. என்னதான் செஞ்சிருந்தாலும் அவர் உங்க வீட்டுக்காரு. இவங்க 2 பேருக்கும் அவர் அப்பா. அவரு இப்படியெல்லாம் பேசுறது தப்பு சம்பந்தி. எந்த நிலைமையிலயும் அவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே சம்பந்தி. உங்களுக்கு போய் இப்படி ஒரு துன்பத்தை செய்யறதுக்கு அவருக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. அதெல்லாம் இப்ப எதுக்கு சம்பந்தியம்மா? நட்ராஜ் அவந்திகா கல்யாணத்தை கண்ணால பாத்தீங்கல்ல, அது போதாதா? நட்ராஜ், அவந்திகா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? இல்லம்மா, நேரா உள்ளதாம வந்தோம்.
சரி, 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் நல்லா இருக்கணும். எத்தனையோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்திருக்க வந்திக்க. ஒரு நல்ல புருஷனும் ஒரு நல்ல புகுந்த வீடும் உனக்கு கிடைக்கணும்னுதான் இவ்வளோ கஷ்டத்தையும் நாங்க தாங்கிக்கிட்டோம். நீ சேர்ந்த இடம் ரொம்ப நல்ல இடம். இதுக்கு மேல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. நீ கவலையே படாதடி. அப்பா என்னடா பில்லு பே பில் பே பண்ணிச்சுப்பா. அம்மா கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். என்னங்க? இறங்கி நில்லுங்கம்மா. ஏதாவது தலை சுத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப நீங்க கிளம்பலாமா? சம்மந்தி அம்மா, நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கறத பார்த்துட்டு அப்படியே இவங்களுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகளையும் கவனிச்சுட்டு அப்புறமா கிளம்பலாம். தாராளமா வரேன் சம்பந்தி. அதுக்கு தான் நான் வீட்டுக்கு போயிட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? என்னங்க இது? ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த உடனே என்ன நோயாளி மாதிரி பாக்குறீங்க? வாங்க அது இல்ல. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வா நட்ராஜ். அண்ணி, பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுத்து உங்க கையாலேயே வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல, நீங்களே ஆரத்தி எடுக்கிறீங்களா? இல்ல சுசீலா, நான் இப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து நேரா வந்திருக்கேன். குளிக்காம கொல்லாம ஆரத்தி எல்லாம் எடுக்க முடியாது. நீயும் ஈஸ்வரியும் சேர்ந்து ஆரத்தி எடுங்க. யார் எடுத்தா என்ன? நல்ல மனசு போதாதா? உமா, நான் எதுக்கு? சுசீலாவே எடுக்கட்டும். ஒத்தையா எடுக்க வேண்டான்னு பார்த்தேன். நீயும் எடு ஈஸ்வரி. என்ன? எந்த கல்யாணத்தை சீரழிச்சு யார வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சனோ அவங்களுக்கே என் கையால ஆரத்தி எடுக்க வேண்டியதா இருக்கே. கருமண்டா. ஈஸ்வரி, வா, வந்து ஆரத்தி எடு. வாப்பா. குடு சுசீலா. வா கவிதா. நீங்க 2 பேரும் நாசமா போயிடுவீங்க. 100 ஆயுசு வாழணும்பா. ஹலோ மாமா சம்சாரம், என்ன அப்படியே நிக்கிறீங்க? நீங்க தொட்டு வைக்க மாட்டீங்களா? அவந்திகா, என்னம்மா அது? என்னதான் இருந்தாலும் அவ உனக்கு சித்தி முறை இல்லனா அண்ணி முறை. சித்தினும் அண்ணினும் கூப்பிடலாம். ஓ மை காட், நான் இப்படி கூப்பிட்டு பழகிட்டேனா? அதான். என்ன மாமா சம்சாரம், உங்களை நான் ஏதாவது வேற மாதிரி கூப்பிடணுமா என்ன? பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி. See, அவங்களே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. Then what? உள்ள போலாமா? அவந்திகா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. கவிதா, நீங்களும் தான். அண்ணி, என்ன? சாமி விளக்கேத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். வாட்? இந்த ஒரே குச்சில விளக்கேத்துறது, அரிசி உப்புல கை நினைக்கிறது, இதானே? அதான் நான் ஏற்கனவே பண்ணிட்டேனே.